ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் பப்பாளி பழம் தான் சாப்பிட்டேன். இது நாட்டு பப்பாளி, விதை இருக்கிறது தான் நாட்டு பப்பாளி. இதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால் கண்டிப்பாக நாட்டு பப்பாளி வாங்கி சாப்பிடுங்க. நான் ஆஃப்டர்நூனுக்கு சாம்பாரும் கோவக்காய் பொரியல்லாம் ஃபஸ்ட்டு கோவக்காய் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி கழுவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. நல்லா காயாக இருக்க கோவக்காவை பார்த்து வாங்கிக்கோங்க. பழமாக இருக்கிறது வேஸ்ட்டு, பழமாக தான் தூக்கி போட்டுருங்க. டேஸ்ட் நல்லாவே இருக்காது. ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு கடுகு 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. கருவேப்பிலை தழை 4 சின்ன வெங்காயம் கட் பண்ணி அதில் சேர்த்திட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காவையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு உப்பு ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஒரு 5 மினிட்ஸ்க்கு. அதுக்கப்புறம் நம்ம இதில் மசாலா பொடி ஆட் பண்ணணும். அதுக்கு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். இது எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்குறீங்கன்னா சூப்பரான கோவக்காய் பொரியல் ரெடி ஆயிரும். நம்ம சேனலில் நிறையா பேர் பார்க்குறீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. இந்த மாதிரி நம்ம சேனலில் டெய்லி ஒரு ரெசிபி வரும். கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.